டாக்டர் தம்பிய எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணி அவர் உயிரை காப்பாத்துனதே அந்த தம்பி தான். அதே நேரம் இந்த பொண்ணு விஷயத்துல டாக்டர் தம்பி நடந்துகிட்டதும் தப்புதான். இந்த ஊர்ல நிறைய பேர் உசுரை காப்பாத்தி நல்ல பேர் எடுத்த நீங்க இந்த விஷயத்துல எந்த கெட்ட பேரும் எடுத்துடக்கூடாது தம்பி. இது நாள் வரைக்கும் இந்த ஊர் உங்களை ரொம்ப பெருமையா பார்த்துச்சு. அந்த பெருமைக்கு எந்தவித கலங்கமும் வந்துடக்கூடாது தம்பி. டாக்டர் தம்பி, இந்த பொண்ணை நீங்க ஏத்துக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட விருப்பமும். என்னங்க என்ன ஒரு பொண்ணு சொல்லிட்டா அது அப்படியே நம்பிடுவீங்களா? என்னங்க நியாயம் இது? என் புள்ள இந்த ஊருக்காகவும் ஊர்ல இருக்கிறவங்களுக்காகவும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான். எத்தனை பேருக்கு பணமே வாங்காம ஆபரேஷன் பண்ணிருக்கான். இப்படிப்பட்டவன் மேல இப்படி ஒரு பொண்ணு பழி போடுது. அது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம எப்படிங்க அதை எல்லாரும் அப்படியே நம்புறீங்க? அதான்யா, நீங்கெல்லாம் இப்படி கண்மூடித்தனமா இருக்கிறதுனாலதான் இவள மாதிரி சில பொண்ணுங்க வீண் பழிய போட்டு பல குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாங்க. இது பாருங்க, உங்களுக்குலாம் என் புள்ளைய பத்தி ஒண்ணுமே தெரியாது. என் புள்ளைய பத்தி குறை சொல்ல இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூட அருகதை கிடையாது. என் புள்ள எந்த தப்பும் பண்ணல. இங்க நிக்கிறாளே சிந்து தான் எல்லா தப்பையும் பண்ணது. அதை என் புள்ள கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவான். டாக்டர் தம்பிய சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அவர் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்துக்குவாரு. அப்படிப்பட்டவர் சிந்து விஷயத்தில் இப்படி நடந்திருப்பாரான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. டாக்டரோட கார்த்திகில சிந்துவை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா அந்த காருக்குள்ள சிந்து எப்படி வந்திருப்பாங்கிறதையும் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்னன்னு நமக்கு புரியும். பாதிக்கப்பட்டது பொண்ணா இருந்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தப்ப டாக்டர் தம்பி பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அதனால இதை நீங்க தீர விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும்.